மாயாவின் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன். 42 பற்களையும் காட்டியபடி உருமிக்கிட்டு நின்ன தோரணைய பார்க்கும்போது அது யாழினியோட பார்வைக்கு ஒரு நாய் போல தெரியல. மாறா 5.5 அடியும் 50 கிலோமா இருந்த அவளை கடிச்சு கொதறிட சமயம் பார்க்கிற புலி போலத்தான் தெரிஞ்சுது. இந்த நாய் பாஞ்சு பிடிங்கினா ஒரு கடிக்கு 1/2 கிலோ எடுக்கிறது நிச்சயம். இதை எப்படி சமாளிக்க போறா? இந்த நேரம் கெட்ட நள்ளிரவு வேலையில இப்படி வந்து ஏன் மாட்டிக்கிட்டா? இதை விட ஒரு கொடுமையான நிலைமை யாருக்காவது வருமா? இதுக்கு கண்டிப்பா ஆமான்றது அவளோட பதிலாத்தான் இருக்கும். வானலிக்கு பயந்து நெருப்புல விழுந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழல்ல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக வீட்டுல இருந்து வெளியேறி இல்ல ஓடி வந்தவ புலி மாதிரி பாயறதுக்கு தயாரா நிக்கிற இந்த நாய்கிட்ட மாட்டிக்கிறதுக்கு தானா? பின்பக்கம் திரும்பி பார்த்தா 10 அடி தொலைவுல சாலையோட அகலத்தையும் நீளத்தையும் அளந்தபடி 2 கருப்பு உருவங்கள் ரொம்ப முயன்று நிதானமா அவளை நோக்கி நடந்துகிட்டு இருந்தது. தெளிவான குழறல்களோட. ஒரு மிருகம் வேட்டையாடுறதோ இல்ல கடிக்கிறதோ ஒண்ணு தனக்கு இறைக்காக இருக்கணும், இல்ல தான் இரையாயிடக்கூடாதுன்றதுக்காக இருக்கணும். இருட்டுல தூங்கிக்கிட்டு இருந்த அதோட வாழை தெரியாம மிதிச்சு அதோட தூக்கத்தை கெடுத்த துர்பாகியவதியா அது முன்னாடி நின்னுகிட்டு இருக்கிறவ யாழினி. ஒரு நொடியில உலகத்தையே சுத்திட்டு வந்துடுற வல்லமை படைச்ச மனசுக்குள்ள கடந்த கால நினைவுகள் படமா ஓடுனது. கிராமத்துல யாழினி கழிச்ச அந்த நாட்கள்ல அவ கல்லூரியில இருந்து திரும்பி வரும்போது ஒரு சில நாட்கள் அயன் பண்ணின சட்டையோட பஸ் ஸ்டாண்டுல இருந்து பின்தொடர்ற எதிர்விட்டு முத்து ஒரு முறை இந்த மாதிரி ஒரு தெருநாய்கிட்ட உட்கார்ற இடத்துல கடி வாங்கி அவன் வீட்டு திண்ணையில நாள் கணக்குல குப்புறப்படுத்தபடி கடந்தது அவன் நினைவுக்கு வந்து உதறல் அதிகரிக்க வச்சுது. இன்னைக்கு இந்த கொடூரமான சூழலை நிக்க வச்ச நிகழ்ச்சியும் கூடவே நினைவுல ஓடுனது. எந்தாடி, இவனை உனக்கு பிடிக்கலன்னா ஒண்ணு உனக்கு கண்ணு அவிஞ்சு போயிருக்கணும், இல்லனா வேற எவனையோ நம்பி ஏமாந்து இருக்கணும் அப்படின்னு அவளை இடைமறிச்ச யாழினி, ஐயோ அப்படியெல்லாம் இல்ல மாமி, நான் யாரையும் அப்படி நினைக்கல அப்படின்னு அவளை தொடர்ந்து பேச விடாம தடுத்த பெரியவ, சரி அப்படி நீ யாரையும் நினைக்கலன்னா இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தடை, ஏன் வேணாம்னு சொல்ற அப்படின்னு அழுத்தமான கேள்வி. எனக்கு என்னவோ அவரை பிடிக்கல மாமி. முணுமுணுப்பா வந்தது யாழினியோட குரல். ஏண்டி பிடிக்கல? ஆங்காரமா கேட்ட மாமி தொடர்ந்து, ஆள் பார்க்க நல்ல வாட்ட சாட்டமா இருக்கான், உன்னை விட 5 வயசுதான் பெரியவன், நல்லா சேட்டு வீட்டு பிள்ளை மாதிரி கலரா இருக்கான், இனிமையா பேசுறான் பழகிறான், எல்லாத்துக்கும் மேல உன் அப்பனும் ஆத்தாலும் ஊர்ல விட்டுட்டு போன அந்த கால்காணி நிலத்தை கூட வேணாமன்னுட்டான். அந்த காலத்து மகாராசா மாதிரி இல்ல, பணத்தையும் நகையும் கொண்டு வந்து கொட்டி உன்னை அடைச்சிட்டு போக தயாரா இருக்கான், வேற என்ன வேணும் உனக்கு அப்படின்னு நீட்டி முழைக்கினா மாமி. மாமி யாழினியோட தாய் மாமன் மனைவி. 2 வருஷத்துக்கு முன்னாடி இவளோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க பிரிவை தாங்க முடியாம அவளோட அப்பாவும் கடந்த வருஷம் மறைஞ்சதும் இருந்த ஒரே உறவான தாய் மாமாவோட இந்த பட்டணத்துக்கு வந்திருந்தா. யாழினியோட தாய் மாமா வளைகுடா பகுதியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார். கடைநிலை ஊழியம்தான், அதிக வருமானத்தையும் எதிர்பார்க்க முடியாதுன்னாலும் 2 வருஷத்துக்கு ஒரு முறை ஊருக்கு வந்து போவார். கடந்த முறை வந்தப்போ ஆதரவற்று தனியா நின்னுகிட்டு இருந்த யாழினிய தன் மனைவி கையில பிடிச்சு கொடுத்து அவளை விட 4 வயசு சின்னவளான தன்னுடைய ஒரே மகள் தாரிணிக்கு துணையா வளர்க்க சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போனவர் தான். அப்பப்போ டெலிஃபோன்ல பேசி நலம் விசாரிக்கிறதோட சரி, பட்டணத்துல ஒரு நபர் கூடினாலும் அன்றாட செலவுகள் அதிகரிச்சிடுமே. பற்றாக்குறை காரணமா தினமும் கொஞ்சம் எரிச்சலோட தான் நாளையே தள்ள வேண்டியிருக்கும் அந்த குடும்பத்துக்கு, குறிப்பா மாமிக்கு. யாழினி பட்டணம் வந்த சில நாட்கள்ல நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு கடந்த 6 மாதமா பக்கத்துல இருக்கிற ஒரு துணி கடைக்கு வேலைக்கு போறதுனால ஓரளவு வருமானம் வரவே மாமியோட குத்தல் பேச்சுகள் கொஞ்சம் குறைஞ்சது, எரிச்சலும் கொஞ்சம் மறைஞ்சிருந்தது. நாட்கள் கொஞ்சம் ஆனந்தமா நகர்ந்துகிட்டு இருந்தது. ஆனா எல்லாம் அந்த துணிக்கடைக்காரர் மகன் கண்ணுல அவ படுற வரைக்கும் தான். யாழினின்ற பேருக்கு ஏத்த மாதிரி இனிமையான குரலை மட்டுமில்ல, ரொம்ப அழகாவும் அந்த பிரம்மன் அவளை படைச்சிருந்தான். கோதுமை நிற தோலோட மினுமினுப்பு, பளபளப்போட கூடிய சுருள் சுருளான முடி, ஒரு கோயில் சிலையோட எடுப்பான தோற்றம், அவளை பார்க்குற பெண்கள் கூட பொறாமைப்படுற அளவுக்கு வனப்பான உடற்கட்டோட இருந்தா. அவளை முகுந்தனுக்கு பிடிச்சு போனதுல வியப்பு எதுவும் இல்லை. ஆமா, அதுதான் அவனுடைய பெயர். கடையில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களை பார்வையிட வந்தவன் யாழினியோட அழகுல
தேனுண்ட வண்டா மயங்கி அந்த அழகு தேவதை தன் வாழ்நாள் முழுமைக்கும் கை கோர்த்து தன்னோட வரணும்னு நினைச்சான். தன் வீட்டு எதிர்ப்புக்கு மத்தியில மனந்தான் யாழினியத்தான் மணப்பேன்னதோட விடாம பெற்றோர் சம்மதத்தோட வீடு தேடி வந்து அவளோட மாமி கிட்ட திருமணம் பேசி அதுவும் முடிவாகி இன்னும் 2 நாட்கள்ல திருமணம்ன்ற நிலை. அதுக்கப்புறம் அங்கங்க நின்னு பக்கவாட்டுல அவனோட தோற்றங்களை பார்த்தவளுக்கு முகுந்தன் ஆண் அழகனாத்தான் தெரிஞ்சான். மத்தவங்க கிட்ட பழகிற விதம் அவளையும் அறியாம அவன் மேல மரியாதையும் வரவழைச்சிருந்தது. ஏனோ அவனை பிடிக்காம போக அவளுக்கு ஒரு காரணமும் இருந்தது. அவன் அவளை தனியா சந்திக்கிறதையும் பேசுறதையும் நாடவே இல்லை. அவளோட கண்களை நேரா பார்க்க கூட முயற்சி பண்ணல. என்னதான் மாமா சொல்லுக்கு கட்டுப்பட்டு மாமியோட பட்டணத்துக்கு வந்திருந்தாலும் தனக்கு வேண்டியதை தேர்வு செய்யற உரிமை தனக்கு மட்டுமே உண்டுன்றதுல தெளிவானவ யாழினி. சாதாரணமான காரியங்கள்ல கூட அப்படி நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறவ எதிர்கால வாழ்க்கையிலையும் அப்படித்தான் தன் விருப்பப்படித்தான் நடக்கணும்ன்றதுலயும் உறுதியா இருந்தா. அவ தன் மனசோட கருத்துக்களுக்கு செவி கொடுக்கறவனைத்தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தா. திருமணமும் முடிவாகி 1 மாதம் கடந்த நிலையிலையும் ஒரு முறை கூட தன்னை தனியா சந்திக்க முயற்சி பண்ணாம தன் கருத்தை பத்தி கேட்க கூட நினைக்காத அவனை யாழினிக்கு பிடிக்காம போனதுல வியப்பெதுவும் இல்லையே. அவ ஒன்னும் காதலிச்சுதான் திருமணம் செய்யணுன்ற கொள்கை கொண்டவ இல்லைன்னாலும் திருமணத்துக்கு முன்னாடியே ஒருத்தரை பத்தி ஒருத்தர் பரஸ்பரம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையை தொடங்குறது தான் சிறப்பானதா இருக்கும்ன்ற கொள்கையில பிடிவாதமா இருக்கிறவ. அதை விட்டு அவசரத்துல கல்யாணம் பண்ணி சாவகாசத்துல சங்கடப்படாதன்ற மாதிரி நடக்கிற இந்த காரியங்கள் எதுவும் அவளுக்கு ஒப்பல. தன் பண பலத்தை கொண்டு எல்லா காரியங்களையும் சாதிச்சுக்கிட்டு இருக்கிறவன அவளுக்கு பிடிக்கவே இல்லை. மாமி சொன்னது உண்மையாவே இருக்கட்டும், ஆள் பார்வைக்கு அழகானவனாவும் வெள்ள பேச்சுல வல்லவனாவும் இருக்கலாம். ஆனா அவளோட வாழ்க்கை முழுக்க பங்கெடுத்துக்க போறவனை பத்தி அவளும் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவனுடைய மனசு எப்படிப்பட்டது, அவனோட அன்போட வெளிப்பாடு என்ன, இதை பத்தி எல்லாம் அவ அறிஞ்சுக்கணும் இல்லையா? அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட தெரியாதவனுக்கு அவளை பத்தியும் தான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அவளோட மன ஓட்டத்தை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? யாழினியோட பெற்றோர் அந்த காலத்திலேயே காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டவங்க. அவங்க 2 பேர்கிட்ட இருந்த அன்பு அள்ள அள்ள குறையாததா தான் இருந்தது. எவ்வளவு இன்பமான கடந்த கால நினைவுகள். அவங்கள போல அவளோட வாழ்க்கையும் இருக்கணும்ன்ற ஆசையோடையும் எதிர்பார்ப்போடையும் இருக்கிறவள வெறும் இனக்கவர்ச்சியாலையும் பண பலத்தாலையும் வீழ்த்த முடியும்னு நினைக்கிறானே. இன்னும் 2 நாட்கள்ல திருமணம். கடந்த 1 மாத காலத்துல ஒரு நாள் கூடவா தனக்காக ஒதுக்க முடியலன்ற மன உளைச்சல் உண்டானது. அவன் தன்னை தனியா அழைச்சு பேசுவான், தன்னுடைய கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சு மதிப்பு கொடுப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவ ஏமாந்து போனான். இனியும் காலம் கடத்தினா வாழ்க்கை எங்க அந்தரத்துல ஊசலாடுற கயிறு மாதிரி ஆயிடுமோன்ற தவிப்பும் இந்த மாதிரியான முடிவை எடுக்கும்படி ஆச்சு. அதோட அவன்கிட்ட இருந்த மற்ற குறைகளையும் மனசு அலச தொடங்குனது. நடுத்தர வர்க்கத்துல இருக்கிற தன்னை பெரும் பணக்காரனான அவன் எதுக்காக திருமணம் செய்ய விரும்புறான்? ஒருவேளை அவனுக்கு உடல்ல ஏதாவது கோளாறு இருக்குமோ? இல்ல பெண் பித்தனா ஊர் சுத்திட்டு வரும்போது வீட்டோட அடங்கி இருக்கிற ஒரு அழகான பொம்மை பெண் மனைவியா இருந்து வரவேற்கணுமா? இப்படியெல்லாம் மனசு தடுமாறி எந்தெந்த காரணத்தை கண்டுபிடிக்கணுமோ கண்டுபிடிச்சு அவனை புறக்கணிக்க முடிவு செஞ்சு மறுத்ததுக்கு தான் மாமியோட இந்த நீட்டி முழக்கின வியாக்கியானம். மாமி அவளா பேசல. பெண் பார்த்து பூ முடிக்க வந்தப்போ யாழினிக்கு வைர மாலை அணிவிச்சார் முகுந்தனோட தாய். அவனும் மாமிக்கும் அவளோட பெண்ணுக்கும் வைர மோதிரத்தை பரிசுன்னு சொல்லி அழிச்சான். அது பேச வைக்குது. இன்னும் மாமியோட உபதேசம் அரங்கேற இது போல எவ்வளவோ வரலாமே. இவளோட மௌனத்தை சம்மதமா நினைச்ச மாமி பல கற்பனைகளோட யாழினிய தாரிணிக்கு துணையா கட்டில்ல படுக்க சொல்லிட்டு பக்கத்து அறைக்குள்ள போய் முடங்கிட்டு இருந்தா. படுத்ததும் தூங்கிட்ட மாமா மகள் தாரிணிய ஆச்சரியமாவும் பொறாமையோடையும் பார்த்தா யாழினி. தன்னோட எண்ணத்தை செயலாக்க 1 மணி நேரம் காத்திருந்தா. வீட்டோட அரவம் அடங்கினதும் எழுந்து தன்னோட கைப்பைய மட்டும் எடுத்துக்கிட்டு பின்பக்க கதவை திறந்து வீட்டை விட்டு வெளியேறினான். கொஞ்சம் மங்கின தெருவோட விளக்கொளி, அங்க ஒன்னும் இங்கொன்னுமா தெரு நாய்கள், எங்கேயோ சில நாய்கள் ஆக்ரோஷமா சண்டையிடுற சத்தம், இதையெல்லாம் கண்டு பயந்தவ எப்படியாவது மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டா ஆள் நடமாட்டம் இருக்கும், அங்கிருந்து ஏதாவது ஒரு பேருந்தை பிடிச்சு எப்படியாவது கிராமத்துக்கு போயிடலான்னு நினைச்சவ தைரியத்தை கூட்டினபடி வேகமா நடந்தா. மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு போகக்கூடிய பஸ்ஸுக்காக ரொம்ப நேரம் நின்னதுதான் கண்ட பலன்.
பஸ் வந்து சேரவே இல்லை. வீடுண்டு வேலையுண்டுன்னு வாழ்ந்தவளுக்கு 11 மணிக்கே பெரிய பேருந்து நிலையத்துக்கு போற பஸ் போயிடும்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. சில லாரிகள் அவ தனியா நிக்கிறத பார்த்து வேகத்தை குறைச்சு அதுக்கப்புறம் வேகம் எடுத்து போனது. கால் கடுக்க நின்னுகிட்டு இருந்தவ திரும்பவும் மாமி வீட்டுக்கு போகிற துணிவு இல்லாம அங்கிருந்து 6 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்தே போக நினைச்சு சாலையில இறங்கி நடக்க தொடங்கினான். ஆள் அரவமற்ற சாலை. எதிர் திசையில குடி போதையில இருசக்கர வாகனத்துல போன 2 பேர் அவளை நோக்கி கையை காட்டினபடி ஏதோ கத்திக்கிட்டே கொஞ்சம் தொலைவில் இருந்த போக்குவரத்து சிக்னல்ல யூ டர்ன் அடிச்சு திரும்பினதும் வாகனம் நின்னுட்டுது. திரும்பவும் ஸ்டார்ட் ஆகாத வாகனத்தை அங்கேயே போட்டுட்டு அவளை பின்தொடர்ந்தாங்க. அவன் நடையில இன்னும் வேகத்தை கூட்டினான். அவளை பின்தொடர்ந்த 2 பேரும் தகாத வார்த்தைகள் பேசிக்கிட்டு வந்தது அவளை சங்கடப்படுத்த சற்றேற குறைய ஓட தொடங்கினான். உயிரே போனாலும் இந்த குடிகாரர்கள் கையில மாட்டிடக்கூடாதுன்னு வேகமா ஓடினான். பாதிக்கு மேல சரிவர எரியாத விளக்கு வெளிச்சத்துல பாதி இருள்லையும் பாதி ஒளியிலையும் மாறி மாறி ஓடிக்கிட்டு இருந்தா. சாலை ஓரத்துல உறங்கிக்கிட்டு இருந்த இந்த நாயோட வாழை தெரியாம மிதிக்க நேர்ந்தது. ஓட முயன்றவள அந்த நாய் சாலையோட நடுவுல இருந்த சிக்னல் போஸ்ட் ஓரமா ஒட்டிக்க செஞ்சிருந்தது. அந்த நேரம் குடிகாரர்களுக்கும் அவளுக்கும் இடையில 1-2 சரக்கு வாகனங்கள் ரொம்ப வேகமா கடந்து போக வேண்டியிருந்ததால அவளை அவங்க நெருங்க இன்னும் சில வினாடிகள் இருந்தது. வாழை மிதிச்சப்போ குறைச்ச சத்தத்துல தடுமாறி பிசைகின கணுக்கால்ல வலியோட ஓடவும் முடியாம ஒரு இடத்துல நின்னுட்ட யாழினி தன் பையில வச்சிருந்த நகை வெட்டியோட கூடிய கூர்மையான பொருளை கையில் எடுத்துக்கிட்டா. திக்கு திசை தெரியாம விழிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் தூரத்துல ஒரு சின்ன வெளிச்சம் தெரிஞ்சுது. நெருங்கிய காரோட ஹெட்லைட் வெளிச்சத்துல கண்கள் கூசுனது. பின்பக்கம் நெருங்கிக்கிட்டு இருந்த குடிகாரர்களோட வெறி கொண்ட சிரிப்பு ஒரு பக்கம், எந்த நேரமும் பாய தயாரா இருந்த நாய் ஒரு பக்கம். ஆக மொத்தம் 3 மிருகங்கள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த காரை நிறுத்தி உதவி கேட்கறது தவிர வேற வழி இல்லைன்னு நினைச்சவ கார் ஹெட்லைட் வெளிச்சத்துல கண்கள் கூசி பார்வையை மறைக்க வெறி கொண்ட மாதிரி தோராயமா காரை நோக்கி பாஞ்சா. அவளை தொடர்ந்து நாயும் பாஞ்சுது. இவ எங்க தப்பிச்சிடுவாளோன்ற பதட்டத்துல அவங்கள உதறிக்கிட்டு அந்த 2 பேரும் இன்னும் வேகத்தோட அவளை நெருங்கினாங்க. கிரீச்சிட்ட கார் பிரேக்கோட சத்தமும் கூடவே அடிப்பட்ட நாய் பெரும் சத்தத்தோட அவளை இடிச்சு தள்ளினதுலயும் அதிர்ச்சியில நிலை தடுமாறி நின்னுட்டு இருந்த காரில் மோதி மயங்கி சரிஞ்சா யாழினி. இனி நேரா கடவுள்கிட்ட போக போறோம், அங்க அப்பா அம்மாவை பார்ப்போம். கார்ல அடிப்பட்ட நாய் பின்னங்கால இழுத்தபடி இருள்ல ஓடி சாலை ஓரத்துல முனையபடி படுத்துக்குச்சு. அந்த காரை ஓட்டிட்டு வந்துகிட்டு இருந்தவன் பிரேக் போட்டு நிறுத்தினதும் காரை விட்டு இறங்கி வந்து மயங்கி விழுந்த பெண்ணை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு அவளை அள்ளி எடுத்து காரோட பின் இருக்கையில கிடத்தினான். எங்கேயோ மேக கூட்டத்துல மிதக்கிற மாதிரி இருந்தது யாழினிக்கு. தலைக்கு மேல இருந்த சிறு மேகம் மழைச்சாரல முகத்துல தூவினது. கொஞ்சம் அரைக்குறை நினைவுக்கு திரும்பினவ லேசா கண் விழிச்சு பார்த்தா. படுத்திருந்தது மேகத்துக்கு மேல இல்ல, காரோட பின் சீட்ல. முகத்துல பட்ட தண்ணீர் மழை சாரலும் இல்ல, யாரோ முகத்துல நீர் தெளிச்சு கன்னத்தை தட்டினாங்க. யாரு? காருக்குள்ள விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. பின் இருக்கையில அவளை தன் மடியில போட்டு அமர்ந்திருந்தவன் நிமிர்ந்து பார்த்தா. அவன்தான் முகுந்தன். ஆமா, அவன் மடியில தான் அவளோட தலை இருந்தது. அதிர்ச்சியில சுயநினைவுக்கு திரும்பினவ ஒரு நொடியில விருட்டுன்னு எழுந்து அமர்ந்தா. தனக்கு என்ன ஆச்சுன்னு யோசிச்சா. புரியல. தன்னையே குனிஞ்சு பார்த்தா. அவ அணிஞ்சிருந்த இளம் மஞ்சள் நிற சுடிதார்ல அங்கங்க மண்ணோட கூடிய கரையும் லேசான கிழிசலும் தெரிஞ்சது. கடைசியா நாய்க்கும் குடிகாரர்களுக்கும் பயந்து கார் மேல பாஞ்சதுதான் நினைவுல வந்தது. பிறகு என்ன நடந்ததுன்னு இதோ பக்கத்துல அமர்ந்திருக்கும் இவனுக்குத்தான் தெரியும். சங்கோஜத்தோட லேசா அவனை நிமிர்ந்து பார்த்தா. அவனும் அவளையே தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். அவளோட பார்வையோட கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு நடந்ததை விவரிச்சான். யாரோ காருக்கு முன்ன பாயறது தெரிஞ்சு உடனடியா பிரேக் போட்டு நிறுத்திட்டு இறங்கி வந்து பார்த்தா மயங்கி கீழே விழுந்திருந்தவ தன்னவள்ன்றது தெரிஞ்சதும் பதறி போனவனா அவளை அள்ளி காரோட பின் சீட்ல கிடத்தினான். தூரத்துல குடிகாரன்கள் கீழே போட்டுட்டு வந்த இருசக்கர வாகனத்தை பார்வையிட்டபடி இரவு நேர போலீஸ் பேட்ரோல் வண்டி இந்த கலேபுரம் நடந்த இடத்தை நோக்கி சைரன் ஒழிச்சபடி வர ஆரம்பிச்சுது. ஏய், யாருடா நீ? காத்திருந்தவன் பொண்டாட்டி நேத்து வந்தவன் கொண்டு போற மாதிரி நாங்க துரத்துக்கிட்டு வந்த பெண்ண லபக்கட நீ தூக்கிக்கிட்டு போற? பெண் பக்கத்துல நின்னுகிட்டு இருந்தவன் தோல்ல கை வச்சு குடிகாரர்கள்ல ஒருத்தன் அவன் சட்டைய பிடிச்சான்.
யாரடா சொல்றீங்க? ஆவேசமா கத்தினபடி திரும்பினவன் 2 பேரையும் துவைச்சு எடுத்துட்டான். அதுக்குள்ள பக்கத்துல வந்து நின்ன பெட்ரோல் கார்ல இருந்து இறங்கின போலீஸ், என்ன இங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டுக்கிட்டே பக்கத்துல வந்தார். சார், நீங்க பார்த்தா டீசெண்டா இருக்கீங்க, இந்த குடிகாரங்க கூட அடிதடியில இறங்கிட்டீங்க, யார் நீங்க? நிறுத்தி இருந்த அந்த வெளிநாட்டுக்கார பார்த்துக்கிட்டே கேட்டார். குடிகாரன்ல ஒருத்தன், சார், ரோட்ல தனியா போன பொண்ணு அவன் கார்ல ஏத்தனான் சார், ஏன்னு கேட்டதுக்கு இப்படி அடிக்கிறான் சார், நீங்க வேணா அவன் கார் பின் சீட்டை பாருங்க சார் அப்படின்னு வாக்கியத்துக்கு ஒரு முறை வாயிலிருந்து கசிகிற ரத்தத்தை துப்பிக்கிட்டே பேசினான். என்ன மிஸ்டர், உங்க பேர் என்ன, இங்க என்ன பண்றீங்க? பெட்ரோல் காருக்குள்ள உட்கார்ந்து இந்த இன்ஸ்பெக்டரோட குரல்ல அதிகாரம் துணிச்சுது. இறங்கி வந்து காருக்குள்ள எட்டி பார்த்தார். கிடத்தப்பட்டிருந்த பெண்ணை பார்த்துக்கிட்டு இருந்தவரை நெருங்கின முகுந்தன் தன் பர்ஸ்ல இருந்து விசிட்டிங் கார்டை எடுத்து அதிகாரி கிட்ட கொடுத்தான். சார், நான் முகுந்தன் டெக்ஸ்டைல்ஸ் ஓனர். மயங்கி இருக்கிறவ நான் மணந்துக்க இருக்கிற பெண். இன்னும் 2 நாள்ல திருமணம். என் வருகைக்காக காத்துக்கிட்டு இருந்தவ அழைச்சிட்டு போக நான் வர்றதுக்கு தாமதம் ஆயிட்டதுனால நடந்துட்ட அசம்பாவிதம். குடிபோதையில அவளை இவங்க விரட்டி இருக்காங்க அப்படின்னா முகுந்தன். டேஷ்போர்டில் விநியோகம் செஞ்சுக்கிட்டு இருந்ததுல மீதி இருந்த அழைப்பிதழில் ஒன்றை எடுத்து கொடுத்தான். அவன் விருப்பப்படி அவனையும் யாழினியையும் ஓவியமாக்கி அச்சிடப்பட்டிருந்ததை பார்த்த போலீஸ் அவனையும் காரில் கடந்தவளையும் கூர்ந்து பார்த்தார். அந்த குடிகாரவங்களை பார்த்தபடி, நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க சார், நான் அவங்கள அரெஸ்ட் பண்றேன் அப்படின்னார் காவல் அதிகாரி. பரவாயில்ல சார், விஷயத்த பெருசாக்க வேணாம், நாளைக்கு ஸ்டேஷன்ல வந்து உங்களை பார்க்குறேன் சார், நீங்களும் எங்கள் திருமணத்துக்கு வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும் சொல்லிட்டு காரை நோக்கி நடந்தான். காருக்கு வெளியில அந்த 2 குடிகாரர்களையும் போலீஸ் வாகனத்தில் ஏற்றினவர், அடிக்கிற அடியில் 1 மாசத்துக்கு நீங்கள் உட்கார முடியாது, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு பிளேட்டை மாற்றி போடுறீங்களா அப்படின்னு கோபமாக கதவை அடித்து சாத்த வண்டி சைரன் ஒழிச்சபடி நகர்ந்தது. உணர்ச்சி பூர்வமாக சொல்லிக்கிட்டு இருந்தவனை பார்த்தா யாழினி. என்ன ஆச்சு, இந்த நேரத்தில் இங்கே எப்படி வந்த யாழினி தவிப்போட கேட்டான். பதில் எதுவும் சொல்லல அவ. ஓடி போறவ துணையோடையா ஓடி போவா? கேள்வி எழும்போதே அதோட உன்னை பிடிக்கலன்னு தானே ஓடவன் நினைச்சேன் அப்படின்னு தோன்றினது. கேக்குறனே அப்படின்னு அவன் குரல்ல நடப்புக்கு வந்தவ இன்னும் அவன் தன் பதிலுக்காக காத்திருக்கிறான்ற நினைவு வர நான் தடுமாறினா. அப்படின்னு ஊக்கினவன் கார்ல இருந்த வாட்டர் பாட்டிலை எடுத்து அவகிட்ட நீட்டி நீரை அருந்த சொன்னான். அவ தன்னை ஆசுவாசப்படுத்திக்க கொஞ்சம் அவகாசம் கொடுத்து திரும்பவும் அவளை கேள்வியா பார்த்தான். இதுதான் சமயம்னு தன் முடிவை சொல்ல வாயெடுத்தவ கொஞ்சம் நிறுத்தி தன்னை நிதானப்படுத்திக்கிட்டு தொடர்ந்தா. எனக்கு சாரி, எனக்கு இந்த திருமணத்துல விருப்பம் இல்லை, அதனால திரும்ப கிராமத்துக்கே போயிடலான்னு நினைச்சு வீட்டை விட்டு வெளியேறின. மனசுல இருந்ததை போட்டு உடைச்சா. திடீர்னு அவன் முகம் கடுத்துது. காருக்குள்ள கொஞ்ச நேரம் நிசப்தம் நிலவுனது. உள்ள ஓடிக்கிட்டு இருந்த ஏசி ஒலி தவிர வேற சத்தம் எதுவும் இல்லை. இதை எப்படி எடுத்துப்பானோ புரியாதவளா மெல்ல தலைய நிமிர்த்தி அவனை பார்த்தவ திகைச்சு போனான். கடினப்பட்டிருந்த அவனுடைய முகம் வெளுத்து காணப்பட்டதோட மூச்சை இழுத்து விட்டுக்கிட்டு இருந்தான். கொஞ்சம் பொறுத்து தன்னை சமணப்படுத்திக்கிட்டவனா அவனே ஆரம்பிச்சான். யாழினி, நான் தவறு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உன்னை பார்த்த முதல் பார்வையிலே பிடிச்சு போனதை உன்கிட்ட சொல்லி சம்மதம் வாங்காம என் பெற்றோர்கிட்டையும் உன் வீட்லேயும் சொன்னதுதான் சரியில்லைன்னு இப்போ தோணுது. ஆனால் அதுக்கு காரணம் ஒன்று தான். அந்த மாதிரி கோரிக்கைகள் எல்லாம் உனக்கு மன கலக்கத்தை கொடுத்து இந்த அழகான முகத்துல குழப்பத்தை விளைவிக்க கூடாதுன்றது தான் அப்படின்னா. அதோட நீயோ கிராமத்துல இருந்து வந்தவ, காதல்னா பயந்துடுவியோன்னு தான் திருமணம் செய்யற முயற்சியில இறங்கின. இங்க நடக்கிற காரியங்களை நீ புரிஞ்சுப்பன்ற எண்ணமும் தான். அதோட எல்லா கோரிக்கைகள் விருப்பங்களோட முடிவா திருமணம் தானே இருக்க முடியும், அப்படி நினைச்சுதான் அப்படின்னு நிறுத்தினான். எதிரில் இருந்த வெறுமையான இருண்ட சாலையை பார்த்தபடி, ஒன்ஸ் அகெயின் சாரி யாழினி, உனக்கு என்னை பிடிக்கலன்னு தெரியுது, ஏன்னு கேட்க மாட்டேன். எனக்கு உன்னை பார்த்த நொடியிலேயே ஏன் பிடிச்சதுன்னு கேட்டா என்னால் எப்படி பதில் சொல்ல முடியாதோ அதே போல் உனக்கும் என்னை பிடிக்காம போக காரணம் ஏதாவது இருக்குன்றத நான் இப்போ உணர்றேன். லேசாக அடைச்ச தொண்டையை செருமிக்கிட்டான். உன்னை கண்ட அந்த நாள்லேருந்து உன்னை பார்க்காம என்னால் ஒரு நாளை கூட தள்ள முடிஞ்சதில்லை. அன்னையிலேருந்து நான் நானா இல்லை,
என்னை மன்னிச்சுக்கோ யாழினி. இதையெல்லாம் திருமணத்துக்கு அப்புறம் உன்கிட்ட கொட்டணும்னு நினைச்சிருந்தேன். இப்போ உன்னை பார்த்த நாள்ல இருந்து உன்னோட மனதளவில் கணவன் மனைவியாவே வாழ தொடங்கிட்டேன். நம்ம அறை, என் அறையோட ஒரு சுவர் முழுக்க உன்னோட முழு உருவ புகைப்படம் ஒட்டப்பட்டு அதை நீயாவே உருவகப்படுத்திக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. கலங்கிய கண்களை மறைக்க ரியர்வியூ கண்ணாடியை பார்க்குற மாதிரி பாவனை செஞ்சு பேசிக்கிட்டு இருந்தான். கடந்த வாரம் புதன் அன்னைக்கு லேசான ஒரு காயம். ஆப்பிள் கட் பண்ணும்போது ஒன்னே நினச்சிக்கிட்டு இருந்ததுல கவனம் சிதறி சுட்டு விரல்ல லேசா காயம் பட்டுது. குறுகுறுப்பா எட்டி பார்த்தவளுக்கு கைகளை கொஞ்சம் தயக்கத்தோட காட்டினவன் தொடர்ந்தான். அப்ப கூட எனக்கு வலிக்கிறதுக்கு பதிலா என்ன தோன்றினது தெரியுமா? சொல்ல தயங்கினவன் கொஞ்சம் நிறுத்தினான். புரியாம பார்த்த அவளை பார்த்து, நான் காயப்படுத்திக்கிட்டு இருக்க கூடாது. காரணம், இந்த விரல் கூட எனக்கு சொந்தமானது இல்லையேன்னு தான் நான் முதல்ல நினைச்சேன். என்னோட முழு உருவமும் யாழினிக்கு சொந்தமானது. அதுல முதலும் முக்கியமானது இந்த உருவத்துக்குள்ள இருக்கிற இதயம்னு தான் நினைச்சேன். இப்படி கூட ஒருத்தன் தன் காதலை அறிவிக்க முடியுமா? பெருமூச்சோட நடப்புக்கு திரும்பினவன் அவளை பார்த்து திரும்பி, சாரி யாழினி, உனக்கு பிடிக்காம இந்த திருமணம் நடக்காது. அதுக்காக நீ இப்படிப்பட்ட முடிவுக்கு வர தேவையில்லை. அவ அமைதியா இருக்க பின் சீட்டுக்கு கையை நீட்டி அதுல இருந்து ஒரு கிஃப்ட் ராப்பர் சுத்தின பெட்டியை எடுத்து, ஹாப்பி பர்த்டே யாழி அப்படின்றபடி அவகிட்ட நீட்டினான். கையில கட்டியிருந்த கடிகாரத்தை திருப்பி பார்த்தா யாழினி. மணி சரியா 12 காட்டுனது. ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் அவளோட பிறந்த நாளை நினைவுபடுத்தினது அவனோட வாழ்த்து. உங்களுக்கு எப்படி தெரியும்? லேசா சிவந்த முகத்தோட கேட்டா. உள்ளார்ந்த சிரிப்போட தொடர்ந்து பேசினான். இது மட்டும் இல்ல, இன்னும் பலதும். சின்ன வயசுல இருந்தே கண்ணம்மான செல்லமா உன் பெற்றோர் உன்னை அழைக்கிறதும், சில நேரங்கள்ல உன் அம்மாவை செல்லமா நீ பேர் சொல்லி அழைக்கிறதும், அதுக்கு உன் அப்பா கிட்ட திட்டு வாங்கிக்கிறதும், இதோ இடது கண்ணுக்கு பக்கத்துல காணப்படுற வடுவோட காரணமும், இது போல இன்னும் உன்னை பத்திய பல சங்கதிகள் எனக்கு தெரியும் அப்படின்னு அவனோட குரல்ல இருந்தது பெருமையோட கூடிய அன்புதானோ. விடிஞ்சதும் உன் வீட்டுக்கு வந்து உன்னை வெளியில அழைச்சிட்டு போக இருந்தேன். ஆனா இப்படி நள்ளிரவுல உன்னை சந்திப்பேன்னு கனவுலையும் நினைக்கல. ஒண்ணு மட்டும் எனக்காக செய்வியா? வருங்கால கணவனோட பரிசா இல்ல, ஒரு நல்ல நண்பனோட பரிசா இதை ஏத்துப்பியா? என்னோட சாதாரணமா பழக முடியுமா? ஏன்னா என்னால உன்னை உடனடியா சட்டுன்னு பார்க்காம இருக்க முடியாது. வேற எந்த நோக்கமும் இல்லை. ஆனா எதிர்காலத்துல அப்படின்னு மிடர் விழுங்கினான். தன்னையும் அறியாம அவனை ஆர்வத்தோட பார்த்துக்கிட்டு இருந்த அவளோட கண்கள்ல லேசா சிவப்பு ஏறினது. ரொம்ப லேசா சுழிச்சிருந்த அவனோட புருவத்தை நீவி விட கொஞ்சமா அவளுக்கு தோன்றினது. கண்டதும் காதல் நிலைக்குமான்னு நினைச்சாலே அது அப்படி இல்லையோ. தன்னை பத்தி இவ்வளவையும் தெரிஞ்சு வச்சிருக்கிற இவனை பத்தி தனக்கு என்ன தெரியும்? தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவல் வந்தது. தேங்க்யூ. உங்க பிறந்த நாள் எப்போ? அவனை தெரிஞ்சுக்கிறதுக்காக முதல் கேள்வி அவகிட்ட இருந்து பிறந்தது. புரியாதவனா திரும்பி அவனை பார்த்து தன் மனசுல இருந்த காரணங்களை சொன்னான். அவன் தன்னை ஒதுக்கல, சொல்றத தள்ளி போட்டிருக்கிறான்றத இப்போ புரிஞ்சுக்கிட்டதையும் அவன்கிட்ட விளக்கி சொன்னான். கண்கள் பளபளக்க அவளை பார்த்து அகலமான புன்னகையோட நெருங்கினான் அவன். ஒரு நண்பனோட பரிசாவது ஏத்துப்பியா அப்படின்னு இன்னும் பரிசோட அவன் கை நீண்டு இருக்கிறத பார்த்ததும், வருங்கால கணவனோட பரிசா ஏத்துக்கிட்டா தரமாட்டீங்களா அப்படின்னா கலீருன்ற கேலி சிரிப்போட அவளை இழுத்து நெத்தியில முத்தமிட்டவன் அந்த சிரிப்புல தன்னையும் இணைச்சுக்கிட்டான். முற்றம். மாயாவின் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்தொரு கதையில் சந்திப்போம். நன்றி.